ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டு வந்துட்டு ப்ரெக்னென்சி விலாக் வந்துட்டு போட்டிருந்தேன். அதுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் பார்த்திங்கனாலே தெரியும். ஏன்னா வந்து நான் கன்சீவ் ஆனதுலேருந்து வந்து கிச்சன் பக்கம் அப்பப்போ தான் வந்துட்டு போகிறேன். ஹஸ்பண்ட் தான் வந்து மோஸ்ட்லி இருக்காங்க. ஸோ தட் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னோடய பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வேறு ஊருக்கு போகிறோமா, மாமியார் ஊருக்கு போகிறோம். பொங்கல் முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறமா அடுத்து ஒரு 1 மந்த் அப்படி இல்லைன்னா 2 மந்த்ஸ் தான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் அகைன் வந்து டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து டைமே இருக்காது க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகும்போது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். சும்மா மேலோட்டமாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து டயர்டாக தான் இருக்கும், பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சம் இடையில ரெஸ்ட் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா, ஒரு 11:30 இருக்கும் டைமு. அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ ஒரு 9 மந்த்ஸ் இருக்கும். ஃபுல்லாகவே நான் இந்த டப்பா எதுவுமே வந்து துடைக்கவே இல்லை, அப்படியே வந்து வச்சுருந்தேன். சரி இப்போ தான் நம்ம போகிறோமே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து இந்த கிச்சன் யூஸ் பண்ணுவோமா என்னன்னு தெரியல. அதனால தான் வந்துட்டு இதை ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வந்து வைக்கலை. ஏன்னா அந்தளவுக்கு என்கிட்ட பிளேட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது தனித்தனியாக வைக்கிற அளவுக்கு. சும்மா எதை வைக்க முடியுமோ, எதாவது வைக்கிறதுக்கு பாத்திரம் இருக்கோ அதெல்லாம் மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த டப்பா எல்லாமே கழுவிட்டேன். ஒரு 4-5 டப்பா மட்டும் ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. அதில் மளிகை ஜாமான் எல்லாமே ஃபுல்லாக இருந்ததுனால அதை மட்டும் அந்த உள்ளே இருக்க கிராசரி ஐட்டமோடு அப்படியே வெளியில் மட்டும் கழுவி எடுத்துட்டேன். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன கிச்சன், அதுவும் இல்லாமல் ஜன்னல் கிடையாது கிச்சனில், எக்ஸாஸ்ட் ஃபேனும் கிடையாது. ஸோ தட் என்ன ஆகும்னா நம்மளோட அந்த புகை எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த டப்பாவோட மூடியிலெல்லாம் தான் வந்துட்டு அப்படியே படிஞ்சிரும். நிறைய வந்து படிஞ்சிருந்துச்சு. இது ரொம்ப அழுத்தி ஒரு வாட்டி தேய்ச்சி கழுவுனா கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி அங்கங்கே ஒட்டிகிட்டு இருந்துச்சு. நல்லா 2-3 வாட்டி தேய்ச்சி கழுவி அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியில் பெருசாக வெயில் எதுவும் இல்லை. அதனால் பெட்ரூமில் வந்துட்டு துண்டு மாதிரி விரிச்சிட்டு அதிலே வந்து ஃபேன் போட்டு காய வச்சுட்டேன். குயிக்காகவே வந்து காஞ்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மளிகை ஜாமான் இருக்குது, எதெல்லாம் வந்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வைக்க முடியும் அப்படின்றத பார்த்தேன். மல்லி கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் மல்லி கொட்டி வச்சுட்டு பட்டாணி வந்து கொஞ்சமாக இருந்துச்சு, அதையும் வந்து ஒரு இதில் வந்து கொட்டி வச்சுட்டேன். அடுத்து வந்து எது தேவையில்லை அப்படின்றதையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நிறைய தேவையில்லாத மளிகை ஜாமானும் ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மளிகை ஜாமான் எல்லாமே இருந்துச்சு. அது பாப்பாவுக்கு வந்து ஒரு வாட்டி சத்து மாவு அரைச்சிருந்தேன். அவளுக்கு ஒரு 9 மந்த்ஸ் இருக்கும். அப்போ அந்த சத்து மாவு வந்து அந்த டைமில் தான் அவளுக்கு வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவள் பெருசாக அவள் லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன்ட்டா. ஸோ அதனால் அதை நான் அப்படியே வந்து வச்சுட்டேன். பார்த்திங்களா, இதில் வந்து புழு வந்திருக்கும் அந்த சத்து மாவில். இதெல்லாம் சும்மாவே தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே கீழே கொட்டிட்டு அதை ஃபுல்லாகவே வந்து கழுவி வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸில் இருக்கிறது, மசாலா பேக்கெட்லாம் வந்துட்டு அப்படியே வந்து இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு எல்லா டப்பாவுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் பிளாஸ்டிக் டப்பா அப்படின்றதுனால வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏன்னா கிளாஸ் பாட்டில்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து வந்து கழுவணும். அதே மாதிரி குழந்தைங்க இருக்கிற இடத்துல நம்ம போய் காய வைக்க முடியாது, மாடியில் தான் காய வச்சாகணும். இடையில பார்த்திங்கன்னா வந்துட்டு டேப்லெட் போட வேண்டியது இருந்துச்சு. அயன் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி முடிக்கிறக்குள்ளேயுமே வந்துட்டு எங்கள் குட்டி மேடம் வந்து எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோன்னே பெட்ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டா. ஏன்னா அந்த கலர் கலர் டப்பாலாம் பார்த்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அது கூட உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. ஸோ என்னை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணல. நானும் சரி வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து கழுவி வச்சு காய வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அகைன் வந்து பாப்பாவை லஞ்சு ஊட்டி விட்டு தூங்க வச்சதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலைகளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருந்தா. பாப்பா வந்து பெட்ரூமில் விளையாடிட்டு இருந்தா. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டப்பாலெல்லாம் கிராசரி ஐட்டம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. சரி இதெல்லாம் எடுத்து கொட்டி வைக்க வேணாம், இதை கொட்டி வைக்கிறதுக்கு வேறு பாத்திரமும் இல்லை. அதனால் வந்துட்டு அதெல்லாம் அப்படியே கிராசரி ஐட்டமோடையே அப்படியே வந்து கழுவிட்டேன். உப்பு டப்பா வந்துட்டு கழுவலை. இந்த வாட்டி உப்பு மாற்றும் போது ஹஸ்பண்ட் தான் மாற்றி வச்சாங்க. ஸோ கழுவாதனால உப்பு மட்டும் பிளேட்டில் மாற்றிட்டு நான் அதையும் கழுவி வச்சுட்டேன். இந்த மசாலாலாம் எப்போ வாங்கினதுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து பேக்கெட்டில் இருக்க மசாலா வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். இது எப்போயோ ஹஸ்பண்ட் தான் வாங்கி வச்சுருப்பாங்க போல். நான் யூஸ் பண்ணலை. அதனால் அது எல்லாத்தையுமே குப்பையில் போட்டுட்டு அது டப்பா எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வந்துட்டு நல்லா காய வச்சாச்சு. காய வச்சதுக்கப்புறமா வந்துட்டு பாப்பா சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு அவளை தூங்க வச்சுட்டேன். பாப்பா தூங்கும்போது மணி 3 மணி இருக்கும்.
3 மணிக்கு தூங்க வச்சதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஃபைனலாக இந்த அஞ்சரை பெட்டி மட்டும் தான் இருந்துச்சு. சரி அதையும் வந்து வாஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே வந்து எடுத்து தனித்தனியெல்லாம் கொட்டி வைக்கல. அப்படியே வந்துட்டு இந்த கிண்ணத்தை எடுத்து வச்சுட்டு அஞ்சரை பெட்டி மட்டும்தான் வந்து கழுவுனேன். 2 அஞ்சரை பெட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த மசாலா போட்டு வச்சுருக்க அஞ்சரை பெட்டியும் அதுவும் வந்துட்டு கழுவியிருந்தேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வச்சுருக்க அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக கீழே எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்துச்சு. அதனால் வந்துட்டு அதெல்லாம் கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து கழுவி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா வந்து அந்த ஷெல்ஃபுக்கு மேலே இருக்க டைல்ஸ் எல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நிறைய எண்ணெய் பிசுக்கு வந்து படிஞ்சிருக்கு. நான் அந்த கவுண்டர் டாப் வந்துட்டு அடிக்கடி எப்போயுமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். கவுண்டர் டாப் ஷெல்ஃபு அந்த கீழே இருக்கிற டைல்ஸ் எல்லாமே அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஆனால் இது மேலே பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் நிறைய அழுக்கு இருந்துச்சு. அதுவும் அந்த சுவிட்ச் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட்டாக ஆயுத பூஜை விலாகில் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அப்போ அந்த டைமில் வந்து கிச்சனில் பெருசாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணல. சும்மா ஹாலு பெட்ரூம் மட்டும்தான் நாங்கள் ஃபுல்லாக சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம். ஸோ இது க்ளீன் பண்ணி முடிக்கவே வந்துட்டு கிட்டத்தட்ட 4:30 5 o'clock நியர்பை ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சி ஃபுல்லாக டைல்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ டப்பா எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா சரி நம்ம போய் கிராசரி ஐட்டம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தேன். இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளேட் ஸ்டாண்ட் வந்து வச்சுருப்பேன். இந்த மேலே பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் ஷெல்ஃபில் அது பக்கத்தில் தான் மிக்ஸியும் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா கீழே போடுறதுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை. அதனால் வந்துட்டு இங்கே வச்சுட்டு அது ஃபுல்லாகவே வந்து நல்லா தெரிச்சிருந்துச்சு. கீழேயும் ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றியே வந்து கழுவி விட்டுட்டுருந்தேன். பார்த்திங்கனாலே தெரியும் நிறைய அழுக்காக இருந்துச்சு. ஒரு வழியாக இதெல்லாம் வந்து கழுவி விட்டதுக்கப்புறமா தான் மனசுக்கே அப்படியே வந்து திருப்தியாக இருந்துச்சு. நான் வந்து ஹால் பெட்ரூம்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு க்ளீன் பண்ணுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் வர க்ளீன் பண்ணுவேன். பட் ஆனால் டீப் க்ளீனிங்லாம் வந்து பண்ண மாட்டேன். பட் ஆனால் கிச்சன் டீப் க்ளீன் பண்ணுறது வந்துட்டு எனக்கு நான் டயர்டாகவே ஆனாலும் வந்துட்டு நான் பண்ணுவேன். எனக்கு அந்த அன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா கன்சீவாக வேறு இருக்கேன்னா. ஸோ இதை எப்படியாவது இன்றைக்கி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ரெஸ்ட் எடுத்து ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சரி கிராசரி ஐட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு வந்துட்டு உட்காந்து தான் வந்து போட்டு வச்சிட்ருந்தேன் எல்லாமே. ஷெல்ஃபில் ஃபுல்லாக வந்து நியூஸ் பேப்பர் தான் வந்து விரித்து விட்டுருந்தேன். இதுக்கு ஆக்சுவலி வந்துட்டு அந்த நான் ஃபஸ்ட்டே விரித்த அந்த பிவிசி டைல்ஸ் பேப்பர் மாதிரியே வந்துட்டு அமேசானில் கிடைக்குது. அது என்கிட்ட இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ரொம்ப எண்ணெய் பிசுக்கு வரும் இல்லையா கேஸ்க்கு மேலே இருக்க ஷெல்ஃப், அந்த ஷெல்ஃபில் மட்டும் அதை விரிச்சிட்டேன். அது காலி ஆகிட்டனால ஃபுல்லாகவே வந்து நியூஸ் பேப்பர் தான் வந்து விரித்து விட்டுருந்தேன். ஃபுல்லாக விரித்து முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு பொறுமையாக உட்காந்து எல்லா கிராசரிஸுமே வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் டப்பாலெல்லாம் வந்துட்டு இந்த சுண்டல், அடுத்து வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா வந்து பூச்சி வந்துடும். அதுக்கு வந்து அதில் ஒரு வரமிளகாய் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அது வந்து நல்லாயிருக்கும். பூச்சி எதுவுமே வந்துட்டு வராது. இது லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து மொச்சப்பயிர் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்து நிறைய பூச்சி வந்துருச்சு. எனக்கு தெரியாது அப்போ வரமிளகாய் போடணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அதில் வரமிளகாய் போட்டு வச்சா புழு வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் எல்லா பயிர் ஐட்டம் வச்சுருந்தாலுமே அது உள்ளே வந்து வரமிளகாய் போட்டு வச்சுருவேன். ஸோ நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணாலும் சரி, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலும் சரி, போட்டு வச்சுக்கிறது நல்லது. நமக்கு வந்து பொருள் வேஸ்ட்டாக போகாது இல்லையா, அதுக்கு தான். ஃபைனலாக வந்துட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு.
இன்றைக்கி டேவே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு, அதே சமயம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப வந்து திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து இதை க்ளீன் பண்ணணுன்னு வந்துட்டு நான் பிளான் பண்ணி எனக்கு உடம்பு முடியாமே வந்து போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப வந்து டயர்டாகவே இருக்கும், வாமிட் இருக்கும். ஸோ அதனால் பண்ணவே முடியல. இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால இன்றைக்கி இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:45 இருக்கும். பாப்பாவும் அதுக்கப்புறம் அகைன் முழிச்சிட்டா. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சு இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கும் நான் ஒரு 5-6 டப்பாலாம் வந்துட்டு பொருளை உள்ளே வச்சுட்டே வெளியில் மட்டும்தான் கழுவினேன். இன்னும் டீப்பாக ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணணுன்னா எனக்கு வந்துட்டு 1 டே ஃபுல்லே தேவைப்படும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நாள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வந்து நம்மளோட சேனலில் கிச்சன் டிப்ஸ், ஆர்கனைசேஷன், க்ளீனிங் அண்ட் வந்து என்னோடய பர்சனல் வ்ளாக் எல்லா வ்ளாகுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து இதே சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஃபைனலி வந்துட்டு நம்மளோட ஆர்கனைசேஷன் எல்லாமே ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் வந்து கன்சீவாக இருக்கனால வந்துட்டு தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல. பட் அப்பப்போ நான் வந்து வீடியோ போட்டுகிட்டே தான் வந்துட்டு இருப்பேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.